பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வது அது மிகப்பெரிய பாக்கியம் என்று கருதுகிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்போகிற ஒரு காரியம் மத்தேயு நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் துவங்கி 10வது வசனம் வரைக்கும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற பாக்கியவான்கள் என்கிற காரியத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுநாதர் திரளான ஜனங்களை கண்டு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்ன அந்த உபதேசங்கள் பாக்கிய வசனங்களாக இந்த பகுதியிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக பாடலிலே 8 மோட்சானந்தங்கள் என்று சொல்லுவார்கள். பியாட்டிட்யூட்ஸ் மோட்சானந்தங்கள். மத்தேயு நற்செய்தியிலே இயேசுவின் பார்வையில் பேறு பெற்றோர் அல்லது பாக்கியவான்கள் என்கிற சிந்தனை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேறு பெற்றவர்கள் அல்லது பாக்கியவான்கள் பற்றிய வாக்கியங்கள் மத்தேயு நற்செய்தியிலே இயேசுநாதருடைய மலைப்பொழிவின் ஒரு பகுதியாக குறிக்கப்பட்டுள்ளது. இதற்கு இணையாக லூக்கா நற்செய்தி நூலில் லூக்கா 6வது அதிகாரம் 20வது வசனம் முதல் 26வது வசனம் வரைக்கும் சமவெளி பொழிவின் ஒரு பகுதியாக அது வருகிறது. மத்தேயுவிலே அது மலைப்பொழிவு, லூக்காவிலே அது சமவெளி பொழிவு. இந்த 2 பகுதிகளும் ஒரே கருத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் கவனிக்க முடியும். இறையாட்சியின் ஒளியிலே இறை ஆசி பற்றிய இயேசு கிறிஸ்துவின் புரட்சிகரமான உண்மைகளை இந்த பகுதிகள் எடுத்து காட்டுகிறது. பேறு பெற்றவர்கள் அல்லது பாக்கியவான்கள் யார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் மத்தேயு மற்றும் லூக்கா ஆகிய 2 நற்செய்தி நூல்களின் பாடங்களை நாம் உன்னிப்பாக ஒப்பிட்டு படிக்க வேண்டும். அப்படி படிக்கிற போதுதான் அதில் இருக்கிற உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய நூலிலே 8 வகையினரை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அவர்களில் 4 வகையினர் அநீதியினால் பாதிக்கப்பட்டவர்கள். ஏனைய 4 வகையினரும் பாதிக்கப்பட்டவர்களுடன் தங்களை இணைத்து கொண்டு செயல்படுகிறவர்கள். நன்றாய் கவனியுங்கள். மத்தேயு நூலிலே 8 வகையினர் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிலே 4 வகையினர் அநீதியினால் பாதிக்கப்பட்டவர்கள். ஏனைய 4 வகையினர் பாதிக்கப்பட்டவர்களுடன் தங்களை இணைத்து கொண்டு செயல்படுகிறவர்கள். லூக்கா நற்செய்தியிலே பாதிக்கப்பட்டவர்களாக 4 வகையினர் குறிக்கப்படுகின்றனர். அத்துடன் பாதிக்கின்ற அல்லது ஒடுக்குகின்ற 4 வகையினரை அங்கே குறிப்பிடுகின்றார். அப்படியானால் 2 நற்செய்தி நூல்களிலும் மொத்தத்தில் 12 வகையினர் குறிக்கப்படுகின்றனர். இவர்களை 3 பிரிவினர்களாக நாம் பிரித்து அறியலாம். ஒன்று, அநீதியினால் பாதிக்கப்படுகிறவர்கள். 2, அநீதியினால் பாதிக்கிறவர்கள். 3, பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று பாடுபடுகிறவர்கள். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே,
பாதிக்கப்படுகிறவர்கள் பாதிக்கப்படுகிறவர்களுடைய பட்சமாய் நின்று உடன் பாடு அனுபவிக்கிறவர்கள் என்ற நிலையிலே நாம் இதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பாதிக்கிறவர்கள் பேறு பெற்றோர் அல்லது பாக்கியவான்கள் பட்டியலில் இல்லை. மாறாக ஐயோ உங்களுக்கு கேடு என்னும் சாபச் சொற்கள் அவர்கள் மேல் அள்ளி எறியப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். இங்கு நாம் பேறு பெற்றோர் பட்டியலில் வருகிறவர்களை 2 நற்செய்தி நூற்களின் அடிப்படையிலே நாம் குறிப்பிட்டு நாம் காண இருக்கின்றோம். முதலாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஏழையோரின் உள்ளத்தோர் பேறு பெற்றவர்கள் என்று இது எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி 6ஆவது அதிகாரம் 20ஆவது வசனத்திலே ஏழைகள் என்று இவர்களை குறிப்பிடுகின்றார். இவர்கள் இறையாட்சியின் உரிமையாளர்களாக காட்டப்படுகின்றார்கள். The lowly peoples, the afflicted peoples, the helpless peoples. அதைத்தான் நாம் சாதாரணமாக மேலோட்டமாக ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்று நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு தெரிகிற ஒன்று, அந்த ஏழ்மை இன் அவர் ஸ்பிரிட் என்று நாம் காண்கின்றோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற உண்மை, தாழ்நிலையில் இருக்கிறவர்கள், உதவியற்றவர்கள், ஒடுக்கப்படுகின்றவர்கள், இவர்கள் பாக்கியவான்கள் பட்டியலிலே இங்கே முதலாவது இடம் பெறுகின்றார்கள். மரபு வழியாக மத்தேயுவின் பாடத்தை மட்டும் பிடித்து கொண்டு நாம் சிந்தனை செய்வது என்பது அது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம், அல்லது அதை நாம் புரிந்து கொள்ள அது இயலாத ஒன்று. செல்வந்தர்களாயிருந்தாலும் எளிய அல்லது தாழ்மையுடைய மனத்தவராக இருப்பதே பேறு என்று நாம் மத்தேயு நற்செய்தி நூலின் இருக்கிற அந்த பகுதி வழியாக நாம் அறிகிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. ஏழையோரின் உள்ளத்தோர் என மத்தேயு குறிப்பிடுகின்றவர்களுடைய தன்மையை எபிரேய நூலின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சில வேத வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சங்கீத புத்தகம் 77ஆவது சங்கீதம் 3ஆவது வசனத்திலே சங்கீத ஆசிரியர் சொல்கிறார், என் மனம் சோர்வுற்றது, நான் சோர்வுற்றிருக்கிறேன், நான் துவண்டு போயிருக்கிறேன். 106ஆவது சங்கீதம் 33ஆவது வசனத்திலே மனக்கசப்பு என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மனக்கசப்பு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாட்டமுற்ற மனநிலை என்றெல்லாம் இது விவரிக்கப்படுகின்றது. ஒடுக்குதலால் உடைந்து போன உள்ளத்தாரே. மத்தேயு குறிப்பிடுகின்ற எளியோர் ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஒடுக்குதலில் வேதனையுற்று தவிக்கின்றவர்கள், ஒடுக்கப்படுகின்றவர்கள், நசுக்கப்படுகின்றவர்கள், ஏழையோரின் உள்ளத்தோர். இவர்கள் பாக்கியவான்கள் என்று மத்தேயுவும் லூக்காவும் எழுதுகிறதை நாம் கவனிக்கின்றோம். 2வது ஒரு கூட்டத்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் படிக்கின்றோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகின்றவர்கள், நாம் சாதாரணமாக துயரப்படுகிறவர்கள் என்றால் வேதனை அனுபவிக்கின்றவர்கள் அல்லது துயரம் கொள்ளுகின்றவர்கள் என்று நாம் காண்கின்றோம். லூக்கா நற்செய்தி நூலிலே
பட்டினியால் இருப்போர் என்று குறிப்பிடுகின்றார். லூக்கா 6வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் அதை படிக்க முடியும். பட்டினியால் வாடுவோர் இவர்கள் பேர் பெற்றவர்கள், இவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். லூக்காவிலே அவர் எழுதுகிறார், இவர்கள் நிறைவு பெறுவார்கள், இவர்கள் நிறைவு பெறுவார்கள். இங்கு வருகிற துயரம் என்பது நோயினாலோ சாவினாலோ வருவது அன்று, பட்டினியால் அல்லது அநீதியின் பாதிப்பால் வருகிற துயரம். எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயரத்துடன் நடமாட வேண்டும்? 43ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே திருப்பாடல் ஆசிரியர், சங்கீத ஆசிரியர் இந்த உண்மையை தெளிவுபடுத்துகிறார். நாள்தோறும் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பினாலே துயருகின்ற ஒரு சூழல், வாழ்வில் பட்டினியால் பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்படுகின்ற துயருறுதல், அவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுகிறார். உலக சிந்தையிலே நாம் சிந்திக்கிற சிந்தனை என்னவென்றால், பட்டினியாய் இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன், அவனுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை. இப்போ அன்றைக்கி பிரசங்கிமாரும் அதைத்தான் பிரசங்கிக்கிறாங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு 3 ஏசி வீடு கர்த்தர் தந்திருக்கிறார், 3 ஏசி கார் தந்திருக்கிறார், இதுதான் ஆசீர்வாதம்னு நினைக்கிறாங்க. நோ. நான் இலங்கை தேசத்திலே ஊழியத்தில் இருந்தபோது ஒருவர், மதுரையை சார்ந்த ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். ஒரு இல்லத்திலே ஒரு இல்லக்கூடுகை நடைபெற்றது. அந்த இல்லக்கூடுகையிலே அவரை பிரசங்கிக்கும்படி கேட்டுக்கொண்டோம். அப்போது அவர் பிரசங்கம் படுகிறார். அந்த இல்லம் எப்படிப்பட்ட இல்லம் என்றால், யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு தங்களுடைய உடைமைகளை உறவுகளை இழந்து வேதனையோடு ஒரு வாடகை வீட்டிலே தங்கி கூலி வேலை செய்து பிழைத்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம். அவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய பிள்ளை என்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா, சொந்த வீடு உனக்கு இல்லைன்னா நீ தேவனுடைய பிள்ளை இல்லை. கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார், எனக்கு 3 ஏசி வீடு இருக்கு, 3 ஏசி கார் இருக்கு. இது அவர் சொன்ன பிரசங்கம். That is not a blessing. அது ஆசீர்வாதம் அல்ல. அடுத்தவனை பிடிச்சு பறிச்சு ஏமாத்தி சொத்து சேர்க்கிறவன் அவனும் சொல்றான், என்ன கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், துயருறுகின்றவர்கள் பாக்கியவான்கள். பட்டினியால் வாடுகின்ற மக்கள் ஆறுதல் பெறுவார்கள், நிறைவு பெறுவார்கள். துயரம் பாதிப்பினால் அநீதியினால் பாதிக்கப்படுகின்றவர்கள், துயருறுகிறவர்கள், அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். 3வது ஒரு கூட்டத்தை 5வது வசனத்தில் என்ன படிக்கிறோம்? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். திருவுவிலியத்திலே கனிவுடையோர் என்று இருக்கிறது. கனிவுடையோர் பாக்கியவான்கள். அழுது கொண்டிருப்போர் என்று லூக்கா எழுதுகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அழுது கொண்டிருப்போர் பேர் பெற்றவர்கள், அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வார்கள். மத்தேயுவிலே பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இங்கு பயன்படுத்தப்படுகின்ற கிரேக்க சொற்களுக்கு பின்னால் உள்ள எபிரேய சொற்களின் படி இந்த வார்த்தையை சொல்ல வேண்டுமானால் எப்படி சொல்ல வேண்டுமென்றால், நிலம் இழந்தோர் பேறு பெற்றோர், நிலம் இழந்தோர் பேறு பெற்றோர். ஒரு முறை நான் இலங்கை தேசத்தின் ஊழியத்தில் இருக்கிற போது ஒரு போதகர் கூடுகை, இந்த போதகர் கூடுகையில் இப்படி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், ஐயா எங்களுக்கு ஆவிக்குரிய சத்தியங்கள் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் இறையியல் சார்ந்து எங்களுக்கு செய்தி சொல்வதற்கு யாரும் இல்லை, நீங்கள் அப்படி ஒரு செய்தியை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் இந்த பாக்கியவான்கள் பட்டியலை எடுத்து அவர்களுக்கு ஒரு செய்தியை சொன்னேன். அப்பொழுது நான் அவர்களுக்கு சொன்ன ஒரு காரியம், நிலம் இழந்த ஏழையோர் பாக்கியவான்கள்,
நிலம் இழந்தவர்கள், ஏதோ ஒரு சூழ்நிலையில் உடைமைகளை இழந்து வேதனையுற்று தவிக்கின்ற இந்த மக்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்ன உடனே, ஏற்கனவே அங்கே யுத்தத்தில் நிலம் இழந்தவங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஓ என்று கதறி அழுதார்கள். அவர்கள் நிலத்தை உரிமையாக்கி கொள்வார்கள், பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், நிலத்தை உரிமையாக்கி கொள்வார்கள் என்று நாம் இதை மொழிபெயர்க்கலாம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, லூக்காவிலே இவர்கள் சிரித்து மகிழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிரித்து மகிழ்வார்கள், அழுது கொண்டிருக்கிறவர்கள் சிரித்து மகிழ்வார்கள். கனிவு என்பது எண்ணாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கிற சாந்தமான முகப்பார்வை என்று நினைப்பதற்கு இடமில்லை. ஆனால் யாத்திராகம புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே வருகின்ற எளியோர் இங்கே கருதத்தக்கவர்கள். அவர்கள் அனாதைகள், ஒடுக்கப்பட்டோருடன் சேர்த்து குறிக்கப்படுகின்றனர். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிலமிழந்த இந்த எளியோர், கனிவுடையோர், அவர்கள் பெயர் பெற்றவர்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், நிலத்தை உரிமையாக்கி கொள்வார்கள். சங்கீத புத்தகம் 37ஆம் சங்கீதம் 11ஆவது வசனத்திலும் நாம் இதை காண முடியும். அவர்கள் வளமிகு வாழ்க்கையிலே இன்பம் காண்பார்கள், அதற்கு எவ்விதமான ஐயமும் இல்லை. ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரிலே மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர்கள் இஸ்ரேலின் துயரில் பங்கு பெற்றோர் இஸ்ரேலின் தூயவரிலே அகமகிழ்வார்கள். ஆக கனிவுடையோர் என்போர் நிலமிழந்த ஒடுக்கப்பட்ட ஏழைகள் என எடுத்துக்கொள்வது மிக பொருத்தமானது. இன்னொன்றை சொல்லுகிறார் லூக்கா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, அழுது கொண்டிருப்போர் அல்லது நீதிக்காக வேட்கை கொண்டோர் அவர்கள் பாக்கியவான்கள். லூக்கா 6:21 அப்படி படிக்கிறோம், அழுது கொண்டிருப்போர். மத்தேயு 5:6 நாம் படிக்கிறோம், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்றை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டும் எப்படி பொருந்தும் அப்படின்னு நினைக்கலாம். வேறுபட்டு வருகிற ஒரு சூழல் இந்த 2 வசனங்களிலும் நமக்கு தெரிகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக நாம் இதனுடைய கருத்தை நாம் சிந்திக்கின்ற போது இது நமக்கு தெளிவாக விளங்கத்தகும். தன்னுடைய சக்களத்தின் துன்புறுத்தலினால் அன்னாள் அழுதார். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் கவனிக்கின்றோம். தன்னுடைய சக்களத்தினுடைய இடைவிடாத துன்புறுத்தல், குத்தி பேசுதல் அது அன்னாளை அழ வைத்தது. அநீதியின் நடப்புகள் எரேமியாவை அழ வைத்தன. எரேமியா 9ஆம் அதிகாரம் 1 வசனம், எரேமியா 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு அதை சொல்கிறது. அநீதியின் நடப்புகள் எரேமியாவை அழ வைத்தன. இயேசுவின் ஓமை ஒன்றிலே நேர்மையற்ற ஒருவனுடைய கவனத்தை திருப்பி அவர் மூலம் நீதி பெற அவரை தொந்தரவு செய்த ஒரு கைம்பெண்ணின் செயல் நினைக்கத்தக்கது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 8 வசனங்களிலும் காண முடியும். இதனால் கடவுள் நேர்மையற்றவர் என்பது அல்ல, நேர்மையற்ற நடுவரே இறங்கி வருகிற போது அநீதி ஒழிய அழுது மன்றாடுவோருடைய குரலை கேட்டு கடவுள் அவர்களுடன் இணைந்து செயல்படுகிறார், நீதியை நிலைநாட்டுகிறார் என்பதே இயேசுநாதர் வலியுறுத்துகின்ற உண்மை.
ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி. லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே நான் படிக்கிறோம். ஒரு பெண்ணினுடைய ஓயாத தொந்தரவினாலே அவன் நீதி செய்ய முற்படுகிறான். அப்படியானால் ஒரு நேர்மையற்ற ஒரு நீதிபதி, அநீதியுள்ள ஒரு நீதிபதி ஒரு பெண்ணுடைய ஓயாத அழுகுரலை கேட்டு நீதி செய்வாரானால், நீதியுள்ள கர்த்தர் தம்முடைய மக்களுடைய அழுகுரலை கேட்டு அவர்களுக்கு துணை நின்று நீதியை அவர் நிலைநாட்டுவார் என்பது இங்கே வலியுறுத்தப்படுகின்ற உண்மை. நீதிக்காக அழுது மன்றாடி செயல்படுகிறவர்கள் சிரித்து மகிழ்ந்து நிறைவு பெறுவார்கள். நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள், அவர்கள் நிறைவு பெறுவார்கள், வாழ்விலே அவர்கள் நிறைவானதை கண்டுகொள்வார்கள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியிலே ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். பாதிக்கின்ற கொடியவர்கள், ஆசிக்கு எதிரான ஐயோ கேடு என்னும் வசை சொல்லுக்கு உட்படுவதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் செல்வந்தர்கள், உண்டு கொழுத்திருப்போர், இப்பொழுது சிரித்து இன்புறுவோர், மக்களின் புகழ் பெறுவோர், இவர்கள் அழுது புலம்பும் காலம் கட்டாயம் வரும் என்று லூக்கா 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்களிலே அவர் எழுதுகிறார். ஆனால் இவர்களுக்கு மாறாக மேலே நாம் சொல்ல கேட்ட பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள், வெவ்வேறு ஒடுக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுடன் தங்களை ஒன்றுபடுத்தி கொண்டு செயல்படுகிறவர்களும் பேறு பெற்றோர் பட்டியலில் உள்ளடங்குகிறார்கள். எனவே அந்த பேறு பெற்றோர் பட்டியலிலே நாம் மீதமுள்ளவர்களை நாம் சிந்திப்போம். பாதிக்கப்பட்டவர்களை நாம் சிந்தித்தோம். பாதிக்கப்பட்டவர்களோடு உடன் பாடுபடுகின்றவர்களையும் நாம் சிந்தனை செய்வோம். அதிலே ஒன்று இரக்கமுள்ளவர்கள். 7வது வசனம், மத்தேயு 5:7 இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கடவுள் இரக்கம் நிறைந்தவர், பேரருள் கொண்டவர். ஆகவே இரக்கமுள்ளவர்கள் கடவுளால் ஆசி பெறுகின்ற கூட்டம். துன்புறுவோர் மீது இயேசுநாதர் இரக்கம் காட்டி அவர்களுக்கு விடுதலை வழங்கினார். ஆகவே இரக்கம் காட்டுகின்ற மக்களுக்கும் ஆண்டவர் இரக்கம் காட்டுவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயுவிலே, இரக்கமுள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். துன்பத்தில் இருப்போருடன், நற்செய்திக்காக கைதிகளாய் இருப்போருடன் தங்களை ஒன்றுபடுத்தி கொண்டு இரக்கம் காட்டுவோர் இரக்கம் பெறுவார்கள். ஏழைக்கு இறங்குகிறவர்கள் அவர்கள் இன்பமடைவார்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10:34 நாம் அதை காண்கிறோம். நீதிமொழிகள் 14:21 நாம் அதை காண்கிறோம். இரக்கமுள்ளவர்கள், பிறர்பால் இரக்கம் கொள்ளுகின்ற மனப்பாங்கு இயேசுவை பின்பற்றுகிற அவருடைய அடியவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ப தகுந்தவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள், இரக்கம் செய்து வாழுங்கள். இரக்கமற்ற கொடுச்செயல்களை வாழ்விலிருந்து அகற்றுவோம், இரக்கம் காட்டுவோம், பாக்கியவான்கள் என்னும் பெயர் பெறுவோம். இன்னொன்று அவர் சொல்லுகிறார், தூய்மை உள்ளத்தோர். 8வது வசனம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கரைபடாத கைகளும்
மாசற்ற மனமும் உடையவர் ஆண்டவரின் மலையதில் ஏறி அவர் திருத்தலத்தில் நிற்க தகுதி பெற்றவர். சங்கீதம் 24:3-4 வசனங்களில் நாம் அதை காண முடியும். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தூய்மையான உள்ளம், நல்ல மனச்சான்று, வெளிவேடமற்ற விசுவாசம் ஆகியவற்றினால் அன்பை தூண்டுவதே இந்த பவுலடியார் கொடுக்கின்ற ஒரு போதனையினுடைய சாராம்சம். 1 தீமோத்தேயு 1:5 நாம் அதை படிக்கிறோம். தூய்மையான உள்ளம், நல்ல மனச்சான்று, வெளிவேடமற்ற விசுவாசம். தூய்மையான உள்ளத்தோர் கடவுளை காண்பார்கள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, சுயநலம், நயவஞ்சகம் முதலிய நச்சுகள் அவர்களை அணுகாது. அவர்கள் கடவுளை தரிசிப்பார்கள். அடுத்த காரியம் அவர் சொல்கிறார், அமைதி ஏற்படுத்துவோர். மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இங்கே அவர் சொல்லுகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள், இவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள். இது அமைதியை புதைத்துவிட்டு காணுகிற மயான அமைதி அல்ல. அச்சுறுத்துவோர், விலகின உணர்வு உடையோர், போராயுதங்கள் முதலியவை இல்லாத முழு நலம், முழு அமைதி, ஷாலோம் அதற்கு இலக்கணம். போலி அமைதி அல்ல, முழுமையான அமைதி, நீதியோடு கூடிய அமைதி, நீதியும் அமைதியும் இணைந்த முழு நலம். சங்கீதம் 85:10 நீதியும் அமைதியும் முத்தமிடும் மக்களிடையேயும் வெவ்வேறு சமூகத்தவரிடையேயும் நிலவுகின்ற உண்மையான அமைதி, ஒப்புரவு, இவை இங்கே சொல்லப்படுகின்றது. ஆகவே அமைதி ஏற்படுத்துவோர், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நிறைவாக நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பாக்கியவான்கள். மத்தேயு 5:10 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு மக்கள் இவர்களை இகழ்ந்து துன்புறுத்தி இவர்களை பற்றிய இல்லாதவைகளை, பொல்லாதவைகளை எல்லாம் சொல்லும்போது மனம் தளராது இவர்கள் பேருவகை கொள்வார்கள். ஏனெனில் விண்ணரசில் இவர்களுக்குரிய பலன் மிகுதியாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் துன்புற்ற மூதாதையர், இறைவாக்கினர் வரிசையில் இவர்கள் நிற்கின்றார்கள். நீதி நேர்மைக்காக துன்புறுகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாயும் இருக்கலாம். ஆயினும் ஆண்டவரால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். ஒடுக்கப்பட்டோருடன் தங்களை ஒன்றுபடுத்தி கொண்டு உழைப்போர், இவர்களில் நாம் எந்த வகுப்பார் என்பதை சிந்தனை செய்வோம். பேறு பெற்றவர்கள் என்ற வகுப்பிலே நாம் இணைய முற்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பேறு பெற்றவர்களாக உங்களை நிறுத்துவாராக. தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆளுகை செய்வதாக. ஆமென்.